வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழும் சரஸ்வதியும் சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். வசுவும் குழந்தையும் இப்போ கோதையோட வீட்டுக்கு வராங்க. என் பேரனை என் கையில கொடுமா அப்படின்னு கோதை ரொம்ப ஆசையா வாங்கி கொஞ்சிட்டு இருக்கிறாங்க. வசுட்ட கோதை சொல்றாங்க, நீ ரொம்ப டயர்டா இருப்பமா, நீ ரெஸ்ட் எடுமா, குழந்தைய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜெயந்திட்ட வசுக்கு முருங்கை சூப் போட்டு கொடுமா அப்படின்னு சொல்றாங்க. அர்ஜுன் அக்கா ஜெயந்தி அவங்க அம்மாட்ட சொல்றாங்க, வந்த உடனே நம்மள வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கம்மா, இப்போ இந்த குழந்தைக்கும் சேர்த்து நம்ம தான் வேலை பண்ணணும் போல அப்படின்னு சொல்றாங்க. அர்ஜுன் அம்மா சொல்றாங்க, நான் இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன் அப்படின்றாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வசு அவங்க அம்மா வீட்டுல தானே இருக்கணும், அவங்க அம்மாவுக்கும் குழந்தைய பக்கத்துல வச்சு பாத்துக்கணும்னு ஆசை இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க அர்ஜுனோட அம்மா. நான் இங்க இருக்கிறது அப்போ உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க வசு. இல்லம்மா, அதுதான் முறை, குழந்தை பிறந்தோடனே ஒரு 6 மாசமாவது அம்மா வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கோதையுமே சொல்றாங்க, சம்மந்தி சொல்றது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சந்திரகலாட்ட நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க சம்பந்தி அப்படின்னு கேக்குறாங்க கோதை. நான் சந்திரகலா சொல்றாங்க, வசுவுக்கு இந்த வீட்டுல இருக்கிறதா சந்தோஷம்னா அவ இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப நான் இங்கே இருந்துக்கலாமா மாம் அப்படின்னு கேக்குறாங்க வசு ரொம்ப சந்தோஷமா. வசுக்கு பிறந்த வீடை விட புகுந்த வீடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவளை நீங்க அந்த அளவு நல்லா பாத்துக்கிறீங்க, ஒரு அம்மாவுக்கு இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்றாங்க சந்திரகலா. இப்படி பேசுறதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கோதை. வசு கண்டிப்பா உங்க வீட்டுக்கு தான் வரணும், நீங்க கூப்பிடுவீங்கன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. சந்திரகலா சொல்றாங்க, நான் நினைச்சதுதான் நடக்கணும் அப்படின்னு இத்தனை நாளா நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வசுக்கு இங்க இருக்கிறதா சந்தோஷம்னா அவ இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. நடேசன் சொல்றாரு, எல்லாம் என்னோட பேரே வந்த நேரம் தான் நீங்க மனசு மாறிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு குழந்தை வீட்டுக்கு வந்தா நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதான் அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல சந்திரகலா சொல்றாங்க, ஒரு குழந்தை வந்த நேரம் நான் மனசு மாறிட்டேன், நீங்களும் மாறிடலாமே அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு சரஸ்வதி தமிழ் 2 பேரையும் நீங்க ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க சந்திரகலா. என் மகன் ஆதி கூட தான் தப்பு பண்ணனா, ஆனா அவனை மன்னிச்சு நீங்க ஏத்துக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. ராகினி சொல்றாங்க, அந்த மாதிரி தமிழ் இந்த வீட்டுக்குள்ள வந்தாருன்னா நானும் என் புருஷனும் இங்க இருந்து போயிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. கோதை சொல்றாங்க, யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போகவும் வேணாம், வெளியில போனவங்க யாரும் வீட்டுக்குள்ள வரவும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சந்திரகலாட்ட கோதை சொல்றாங்க. கோதை சந்திரகலாட்ட சொல்றாங்க, நீங்க எப்ப வேணா இந்த வீட்டுக்கு வரலாம், உங்க பொண்ணை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம், அதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த வீட்டுல யார் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்றத நானே முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இனிமேல் இந்த விஷயத்த பத்தி நீங்க பேச வேணாம், உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா தமிழ், நமச்சி, சரஸ்வதி 3 பேருமே பினான்சியரை பாக்குறதுக்காக போறாங்க. சரஸ்வதி அந்த பினான்சியர்ட்ட சொல்றாங்க, லாஸ்ட் டைம் என்னோட ஹஸ்பண்ட் உங்ககிட்ட எந்த வழியில பணம் வாங்கினாருன்னு எனக்கு தெரியும் சார், அவங்க பண்ணது தப்பு தான், மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்கறாங்க. 3 லேத்து லீஸுக்கு வருது சார், அதுக்கு எங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, நீங்க தான் உதவி பண்ணணும் சார் அப்படின்னு கேட்கறாங்க. சொந்தக்காரங்க கூட எங்களுக்கு உதவி பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, ஆனா தமிழ் தான் வேணான்னு மறுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் சொல்றாரு, எங்களோட சொந்த முயற்சியிலே நாங்க முன்னேறணும்னு நினைக்கிறோம், யார்கிட்டையும் போய் நான் நிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்றாரு. இந்த பினான்சியருமே சொல்றாரு, உங்க தன்மானத்தை நீங்க விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. நானும் போன தடவை புத்தி கெட்டத்தனமா நடந்துகிட்டேன், இந்த தடவையாவது நான் உங்களுக்கு உதவி பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க கேட்ட 15 லட்சம் ரூபாயை நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்ததா வசு சந்திரகலாட்ட பேசுறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் மாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சரஸ்வதிக்கும் தமிழ் மாமாவுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க மாம் அப்படின்னு சொல்றாங்க. அத்தை அதை ஏத்துக்கல, இருந்தாலுமே நீங்க அப்படி பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க வசு. சந்திரகலா சொல்றாங்க, என்னோட ஈகோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு பாக்குறப்பதான் தெரிஞ்சிச்சு, சரஸ்வதி உண்மையிலே உனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி தான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு பண்ண கெட்டதுக்காக தானே நீ பிரெக்னன்சி டைம்ல கூட நம்ம வீட்டுக்கு வராம இருந்த அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு எவ்வளவு வலி கொடுத்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் பண்ணின தப்புக்கு அந்த தண்டனை எனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல வசுவோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. சரஸ்தாமா மெசேஜ் பண்ணிருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான பணம் கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பினான்சியர்ட்ட இருந்து தானே அப்படின்னு சொல்றாங்க சந்திரகலா. அது எப்படி மேம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க வசு. சரஸ்வதிக்கு நான் உதவி பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் பண்ணாம இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா தமிழும் சரஸ்வதியும் அந்த பினான்சியரை தான் போய் பாப்பாங்கன்னு நான் கெஸ் பண்ணினேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் ஆதிட்ட பணத்தை கொடுத்து அந்த பினான்சியர்ட்ட கொடுக்க சொன்னேன், இப்போ தமிழ் சரஸ்வதிக்கு கிடைச்சிருக்கிறது நம்மளோட பணம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாம் அப்படின்னு சொல்லிட்டு வசு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்திரகலா சொல்றாங்க, என்னோட பேரை இந்த உலகத்துக்கு எப்படி புதுசா வந்திருக்கிறானோ அதே மாதிரி நான் புது மனுஷியா மாறிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பழைய சந்திரகலாவா நான் மறுபடியும் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட உடனே வசு ரொம்ப சந்தோஷமா சந்திரகலாவோட ஷோல்டர்ல சாஞ்சிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா இந்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.